ஓம் கம் கணபதையே நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் விநாயகப் பெருமானின் அருளாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவருளோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொளியில் நாம் காணப்போவது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே, சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ளை, அந்த சுக்கிரன் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்குக்காரகன், களத்திரக்காரகன். இந்த உலகம் ஜீவிதம் அப்படியே உழன்னு இருக்கிறதே ஒரு சந்தோஷத்துக்கு தான். எல்லாருக்கும் பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக வேணும். என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னாலே அந்த வாழ்க்கையை ஒரு இது அது அதுக்கும் மேலே, அதுக்கு தான் சுக்கிரனுக்கு மேலே அந்த குரு தேவகுரு. எப்படின்னா எல்லாம் பொழுதுபோக்கு எல்லாம் கடந்து வந்தது குரு. அந்த வகையில் இந்த அசுரகுருவின் பயிற்சி அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த அசுரகுரு இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படிங்கிற இடத்துல, இங்கே தான் செவ்வாயோட உச்சமான வீடு. அந்த இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருந்துக்கிட்டு இருக்கார். காலச்சக்கர தத்துவத்தின்படி 10வது இடம். இப்போ அதுலேருந்து விலகி 5/2/2026 முதல் 1/3/2026 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் பயணிக்க போகிறார். இந்த கும்பராசியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் பிரம்மாண்டத்திற்கு அதிபதி, யோகக்காரகன். அந்த யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் இணைய போகிறார். ஆக்சுவலாக இணைவு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் தான். ஆனாலும் ராசியில் 2 பேரும் இருப்பா. ஒரே வீட்டில் இருப்பா, பக்கத்து சேருங்கிற மாதிரி. இந்த ராகுவோட இந்த சுக்கிர பகவான் சேரும்போது சில ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக அந்த இதில் கொடுக்கறதுக்கு இந்த சுக்கிர பகவான் தயாராக இருக்கார். கும்பராசியில் 5/2/2020 முதல் 10/2/2026 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 11/2/2026 முதல் 20/2/2026 வரைக்கும் சதயம் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அற்புதம். அடுத்தபடியாக 21/2/2026 முதல் 1/3/2026 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது குருவோட நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் அப்படிங்கும்போது கால புருஷ தத்துவத்தின்படி 11வது இடம் லாபஸ்தானம். 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ராகுவுடன் இணைந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை சில ராசிகளுக்கு அற்புதமாக கொடுப்பார். சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த சந்தோஷத்தை நம்ம கவனமாக எடுத்துக்கணும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அதேமாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, கொடுத்துருக்காங்க கீழே. அந்த நம்பருக்கு வாங்க, பேசுங்க, உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கடக ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. உங்களுக்கு சுக்கிர பகவான் அற்புதம். ஏன்? சுகாதிபதி, லாபாதிபதி. சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும், நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன், சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, லாபங்கள் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த சுகத்தை அனுபவிக்கணும். எவ்வளோ பணம் கோடிக்கணக்கில் இருந்தால் கூட அந்த பணத்தை அனுபவிக்கணும். ஏன்னா பணம் நம்ம கண்டுபிடிச்சது, பகவான் கண்டுபிடிச்சது இல்லை, கடவுள் கண்டுபிடிச்சது இல்லை. அதனால் இந்த 4-11 கூடிய அதிபதி உங்களுக்கு எது வரைக்கும் எந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல இருந்தார். கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது, கொஞ்சம் டென்ஷனும் இருந்தது. ஏன் அப்படின்னா 7ஆம் இடம் அப்படிங்கும்போது 7ஆம் பறவை உங்களோட ஜென்மராசியை பார்ப்பார். அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்து உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றியை கொடுத்தது. உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைச்சிது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில மனக்குழப்பமும் இருந்தது. என்னடா பண்ண போகிறோம், எதடா பண்ண போகிறோம் அப்படின்னு. அந்த வகையில் இந்த களத்திரஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட அஷ்டம ராசிக்கு வரப்போகிறார். அஷ்டம ராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் உட்காந்துட்டுருக்கார். உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கறதுக்காகவே அங்கே உட்காந்துட்டுருக்கார். அவரோட இந்த சுக்கிர பகவான் சேரப்போகிறார். சுக்கிரன் இணையிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா,
சுக்கிரன் வந்து சுபகிரகம். அந்த அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப கிரகம் ராகுவோட சுக்கிரன் இணையும் போது சுக்கிர பகவானோட காரகத்துவத்தை அவரும் வாங்கிப்பார். அப்போ உங்கள் மனசில் ஒரு இரட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும். அஷ்டம ராசி மறைவு ஸ்தானம், மறைவு ஸ்தானத்தில் குருவோட பார்வை 9ஆம் பார்வை விழுறது, அது ரொம்ப விசேஷம். ஏன்னா குருவோட 7ஆம் பார்வை தான் விழக்கூடாது. ஏன்னா ராகு மேலே விழுந்ததுன்னா ராகுக்கு தான் பலம். ஏன்னா ராகு 7ஆம் பார்வையை நேர குருவை தான் பார்ப்பார். ஏன் அப்படின்னா இந்த 7ஆம் பார்வையை பார்க்கும்போது இந்த ராகு 7ஆம் பார்வையை பார்க்குறாரு அப்படிங்கும்போது இந்த குரு வந்து யாரோட சேர்ந்திருப்பார்? கேதுவோட சேர்ந்திருப்பார். ஏன்னா ராகு 7ல் இருந்தானே ஜென்மத்தில் கேது இருப்பார். ஸோ அங்கே தான் குரு சேர முடியும். சேரும்போது ராகுவோட பார்வை விழுறது, அப்போ தான் டென்ஷன் ஆகும். ஆனால் இந்த குருவோட பார்வை 9ஆம் பார்வை அப்படிங்கும்போது பலம் வாய்ந்த ஒரு பார்வை, அற்புதமான ஒரு பார்வை ராகு மேலே விழும்போது ராகு உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு யோகத்தை தான் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த நேரத்தில் குழந்தைகளின் மூலமாக ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஜீவன விஷயமாக ஒரு சந்தோஷம் இருக்கும். ஜீவனம் அப்படின்னாலே உத்தியோகம், தொழில், வியாபாரம். அந்த வகையில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு அற்புதமான ஒரு வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடியவையாக கண்டிப்பாக அமையும். அடுத்தபடி இந்த நேரத்தில் ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையானது அதை கொஞ்சம் பிரம்மாண்டமாக வாங்குவோமேங்கிற ஒரு தாட்டு வரும். ஏன்னா சாதாரணமாக 32 இன்ச்சு டிவி இருக்குது, இல்லை அது வேண்டாம் 55 வாங்குவோம், அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் ஒரு பெருசாக வாங்கலாம். வாங்குறதா வாங்குகிறோம், பெருசாக வாங்குவோம். எப்படி கடனில் வாங்க போகிறோம்? எல்லாம் இப்போல்லாம் இஎம்ஐ தானே. அதில் இந்த இஎம்ஐங்கும்போது நம்ம என்ன 2000 கட்டுறதுக்கு ஒரு 4000 கட்ட போகிறோம், கட்டிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த நேரத்தில் வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் கிடைக்கும்னாலும் கண்டிப்பாக நல்ல பார்த்து வாங்குறது நல்லது. அதாவது எல்லாமே தீர ஆலோசனை பண்ணி எப்படி என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு வாங்குறது நல்லது. இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு நான் பாட ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லாரையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆமாம், இந்த நேரத்தில் தந்தையார் இல்லைன்னா தந்தையார் வழி உறவினர்கள், அண்ணன் தம்பிகள், சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், இந்த அவெல்லாம் சகோதரர்கள் தானே, அவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுமாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனாலும் முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதை வந்து கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அதாவது எப்படின்னா அதை வந்து பரவாயில்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க. உடம்பை பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு சின்ன இதுனா மருத்துவ செலவு கரெக்டாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 8ஆம் இடம்ங்கும்போது மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் அந்த எதிர்பாராது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். எதிர்பாராத தனலாபமும் கிடைக்கலாம், எதிர்பாராத ஒரு வியாதியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் அங்கே சுபகிரகம் சுக்கிர பகவான் உட்காந்துட்டுருக்கார். அந்த சுக்கிர பகவானை யார் பார்க்கறது? சுபகிரகம், மற்றொரு சுபகிரகமான குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். குரு சுக்கிர யோகம் இருக்குது. அதே சமயம் ராகுவோட வீரியமும் குறையும். அப்போ உங்கள் மனசில் புது எண்ணங்கள்லாம் வரும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் புது வண்ணங்களாக மாறும். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம். அதனாலே உங்களுக்கு ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். சரி, பரிகாரம் அப்படின்னு என்ன பண்ணலாம்? ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நவக்கிரக ஸ்துதி சொல்கிறது நல்லது. நவக்கிரகம் வரிசையாக 9 இதுக்கும் நவக்கிரக ஸ்துதி இருக்குது, அதை சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ததி சங்க துச்சாராபம் ஷீரோதாரணவ சம்பவம் நமாமி சசிரம் சோமம் சம்போர் மகுடபுஷம். இது திங்கக்கிழமை, திங்களுக்கு. இப்படி செவ்வாய் புதன் வரிசையாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம். சொல்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். பார்கவம்னா இங்கே சுக்கிர பகவான். பார்கவம் பிரணமாம்யகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். அதுதான் மெதுவாக சொன்னேன். அற்புதமான ஒரு ஸ்லோகம். இதை சொல்லும்போது உங்களுக்கோட செல்வ நிலை உயர்றதா இல்லையா பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் எல்லாமே வரும். ஏன்னா சுக்கிரபகவானோட அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது அஷ்டம ராசியில் மறைந்தாலும் ராகுவுடன் இணைந்து குருவின் அற்புதமான 9ஆம் பார்வையை பெற்று மிக அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.